ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. திருச்செந்தூர்ல இருந்து குலசேகரப்பட்டினம் வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். திருச்செந்தூர்ல இருந்து நாகர்கோவில் போகிற பஸ் எல்லாமே வந்து குலசேகரப்பட்டினம் வழியாக தான் போகும். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து தசரா டைம் வேற, நம்ம செப்டம்பர் மிட்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க பஸ் போட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம குலசேகரப்பட்டினம் போகிற ஜேர்னிக்குள்ளே போகலாம். நாம குலசை கிளம்புறதுக்கு முன்னாடி சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலாங்க. செம்மையாக பசிக்குது. ஸோ இங்கே பாருங்க, இட்லி வடை, ஹாட் அண்ட் பைப்பிங் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிட்டு கிளம்பலாம். ஸோ இதுதான் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டோட வியூங்க. நான் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் பற்றி ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருக்கேன். ஃபெசிலிட்டிஸு, கனெக்டிவிட்டி பற்றி பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஸோ காலையில் 9:30க்கு கிளம்புறோங்க. ஸோ இது நாகர்கோவில் போகிற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு, திருச்செந்தூர் டு நாகர்கோவில் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு. இதில் தான் வந்து நம்ம குலசேகரப்பட்டினம் வரைக்கும் போகிறோம். ப்ளூ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுங்க. இங்கிருந்து வந்து ஒரு 17 கிலோமீட்டர் குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர்லேருந்து. வாங்க கிளம்பலாம். ஸோ நம்ம திருச்செந்தூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போகிற பஸ்ஸுங்க. திருச்செந்தூர், சாத்தான்குளம், வள்ளியூர் வழியாக நாகர்கோவில் வரைக்கும் போகுது இந்த பஸ்ஸு, திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி. ஸோ வாங்க போய் பஸ் போர்ட் பண்ணலாம். நம்ம சீட் போட்டாச்சு, விண்டோ சீட்டு. ஃப்ரண்ட்டில் உட்கார முடியாது ஆப்வியஸ்லி. நம்ம ஊர் சைடெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக லேடிஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க. அதனால நாம் இங்கே ஃப்ரண்ட்டில் இருந்து கேபினட் வியூ எடுக்க முடியாது. ஸோ உள்ளிருந்தே உங்களுக்கு சைட் வியூவில் சூப்பராக கவர் பண்ணுறேன் இந்த ட்ராவலை. வாங்க ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். நாம் அந்த ப்ளூ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு, நாகர்கோவில் பஸ்ஸு குலசேகரப்பட்டினம் வழியாக போகும்னு நினச்சாங்க. பட் ஆனால் உவரி வழியாக போகிற நாகர்கோவில் பஸ்ஸஸ் தான் வந்து குலசேகரப்பட்டினம் வழியாக போகுமா. அதனால நம்ம இன்னொரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்மில் தான் வரும். நாங்கள் வழி உடன்குடின்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நாகர்கோவில் வழி உவரின்னு போட்டிருக்கல, இந்த பிளாட்ஃபார்மில் நிற்கணும். நாகர்கோவிலுக்கு 2 வழியில் பஸ் போகுது. உவரி வழியில் போகிற பஸ் தான் வந்து குலசேகரப்பட்டினம் போகுமா. ஸோ வெயிட் பண்ணலாங்க. நம்ம திருச்செந்தூர்ல இருந்து குலசேகரப்பட்டினத்துக்கு டிஎன்எஸ்டிசி பஸ் இருக்குங்க. நம்ம டவுன் பஸ்ஸே, திருச்செந்தூர் டவுன் பஸ்ஸே போகுது, 61 பஸ் நம்பர்னு போகுது. நாகர்கோவில் உவரி வழியாக போகிற நாகர்கோவில் பஸ் வர்றதுக்கு டைம் ஆகுமா. அதனால இந்த பஸ்ஸில் கிளம்பலான்னு பார்க்குறேன். கண்டக்டர்கிட்ட கேட்போம் எத்தனை மணிக்கு கிளம்புன்னு. ஸோ உவரி வழியாக போகிற நாகர்கோவில் பஸ் கிடைக்காட்டி நம்ம திருச்செந்தூர்ல இருந்து டவுன் பஸ்ஸஸும் இருக்குங்க குலசேகரப்பட்டினம்க்கு. நாம் இந்த ரெட் கலர் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். திருச்செந்தூர் டவுன் பஸ்ஸில் டைரக்ட் குலசேகரம் பஸ். இன்னும் 10 மினிட்ஸ் ஆகுமா எடுக்கிறதுக்கு. வெயிட் பண்ணுவோம். பஸ் எடுக்க இன்னும் 10 மினிட்ஸ் ஆகுங்களாம். அதனால நாம் சூப்பராக திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டை ஒரு பராக் பார்க்கலாம். ஸோ 61 டீலக்ஸ் பஸ் திருச்செந்தூர்லேருந்து குலசேகரப்பட்டினம்க்கு. ஓகேவா. செம்ம வெயில் அடிக்குதுங்க. நம்ம செப்டம்பர் மிட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அநியாயத்துக்கு வெயில் அடிக்குது. ஸோ இது ஆலந்துறை கல்லாமொழி வழியா இது வரைக்கும் போகுது, குலசை வரைக்கும் போகுது. உடன்குடி வரைக்கும்னு போட்டிருக்காங்க, தெரியல. ஸோ திருச்செந்தூர் மக்கள் பார்த்தா சொல்லுங்க, இந்த பஸ் வந்து கடைசியில் உடன்குடி வரைக்கும் போகுமா இல்லை குலசேகரப்பட்டினம் வரைக்கும் போகுமான்னு. ஏன்னா கீழே குலசேகரப்பட்டினம்னு போட்டிருக்காங்க, 61 டீலக்ஸ்ன்னு போட்டு, மேலே உடன்குடின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேபி குலசேகரப்பட்டினம் போயிட்டு உடன்குடி வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், நமக்கு பஸ் கிடச்சிருச்சு. வாங்க பயணத்தை கிளம்பலாம். கரெக்டாக 9:50க்கு நம்ம திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குலசேகரப்பட்டினம் நோக்கி கிளம்பி இருக்கோங்க. 17-18 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ 1 hour ஆகும்னு நினைக்கிறேன், ஆர் லெஸ் தென் 1 hour, தெரியல, பார்க்கலாம்.
திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம பஸ் குலசேகரப்பட்டினம் நோக்கி கிளம்பியாச்சுங்க. ஸோ திருச்செந்தூர்ல இருந்து குலசேகரப்பட்டினம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் டிஎன்எஸ்டிசி டவுன் பஸ்ல 15 ரூபா டிக்கெட்டு. ஐ திங்க் அரௌண்ட் 15-16 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கிருந்து. லைக் குலசேகரத்துல இருந்து மணப்பாடும் பக்கங்க. ஸோ நீங்க இன்கேஸ் திருச்செந்தூர்ல இருந்து குலசேகரப்பட்டினம் கோவில் போறீங்கன்னா பக்கத்துல மணப்பாடும் இருக்கு. அங்கிருந்து இன்னொரு 2 கிலோமீட்டர் தான். ஸோ அங்கிருந்து மினி பஸ்ஸஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா திருச்செந்தூர் வந்துட்டு குலசேகரப்பட்டினம் போனீங்கன்னா மணப்பாடும் போயிட்டு வாங்க. ஸோ ஒரு ஃபுல் ட்ரிப் எல்லா பக்கம் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். மணப்பாட்டுல ஒரு பியூட்டிஃபுல் சர்ச் இருக்கு. ஸோ நம்ம திருச்செந்தூர் கோவில் எவ்வளவு ஃபேமஸோ குலசேகரப்பட்டினம் மணப்பாடும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல. ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லா பிளேசஸ்மே. ஒவ்வொரு பிளேசஸ்மே ஒவ்வொரு மாதிரி யூனிக்னு வச்சுக்கோங்களா. ஸோ நம்ம பஸ் இப்போ திருச்செந்தூர் டவுன் வழியா போயிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம கோவில் வழியா தான் போவோம். கோவிலோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, 2-3 என்ட்ரன்ஸ் இருக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு. ஸோ இப்போ நாம போயிட்டு இருக்கிற ரூட் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் சத்திரங்கள் எல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வழியா தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திருச்செந்தூர் கோவில் தாண்டி இன்னொரு பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. லைக் நம்ம மூவர் சமாதின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அங்க சில பஸ்ஸஸ் லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும். ஸோ திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா இப்ப நாம கிளம்பின மெயின் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவில் ஃப்ரண்ட்லயும் ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் கோவில் உள்ள பார்க்கிங் லாட் பக்கத்துலயும் லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் நிற்கும். ஸோ 2-3 இடத்துல உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. நீங்க இன்கேஸ் வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா நீங்க பஸ் இன்கேஸ் கோவில் வரைக்குமே போகும்னா நீங்க அங்கேயே போய் இறங்கிக்கலாம். இந்த மாதிரி டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் கோவில் ஃப்ரண்ட்ல இருக்கிற என்ட்ரன்ஸ்ல இறக்கி விட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிடுவாங்க. டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா கோவில் உள்ளுக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே போய் நம்ம பக்தர்களை இறக்கி விடுறாங்க. ஸோ நீங்க கேட்டுக்குங்க. ஸோ தட் நீங்க ஆல் த வே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடக்க தேவையில்லை. நீங்க கரெக்டா கோவில் பக்கத்துல இருக்கிற அகாமடேஷன் பக்கத்திலேயே போய் இறங்கிக்கலாம். ஸோ பாருங்க, இதுதான் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோவிலோட ஒன் ஆஃப் த என்ட்ரன்சஸ்ங்க. ஸோ இங்கிருந்து நீங்க டைரக்டா உள்ளுக்குள்ள ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும் கோவில் உள்ள ரீச் ஆகிறதுக்கு. இந்த வழியில போயிட்டு இன்னொரு 500 மீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்க்கிங் லாட்டுக்குள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ நீங்க எங்க உங்களுக்கு சௌரியமோ அங்க இறங்கிக்கலாம். ஸோ இப்ப நம்ம கோவில் கிராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் குலசேகரப்பட்டினம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்.
திருச்செந்தூர் டவுன்ல இருந்து நம்ம வெளியே வந்தோடனே ரூரல் ஏரியாஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு பாத்தீங்களா? எங்க பார்த்தாலும் வந்து பனைமர காடுகள் தாங்க. நான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்ட் ஆஃப் தென் தமிழகத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். லைக் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு லேண்ட்ஸ்கேப்னு வச்சுக்கோங்களேன். நாம நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் கடல் ஓரத்துல இருக்கிற ஒரு நிலப்பரப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சிருக்கு. அங்கங்க வந்து நிறைய தென்னைமர தோப்புகள் இருக்கு. பட் தென்னைமர தோப்புகளுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா பனைமரங்கள் தாங்க நிறைய இருக்கு. ஸோ நிறைய கேள்விப்பட்டிருக்க திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து நிறைய பனைமரங்கள் இருக்கும். இந்த பனங்கருப்பட்டி பனங்கற்கண்டு இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இங்க நிறைய உற்பத்தி ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல ரியலிஸ்டிக்கா. லைக் கிராமப்புறங்கள்ல எவ்வளவு பனைமரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பனைமரங்கள் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மரங்கள்னு சொல்லுவாங்க. எந்த விதமான தட்பவெட்ப நிலையையும் தாக்கு பிடிச்சு அது நமக்கு நிறைய என்ன சொல்றது அதோட ஈல்ட தரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நேர்ல பாக்குற இவ்வளவு ட்ரையா செம்ம வெயில் அடிக்கிற ரீஜன்லயும் வந்து எத்தனை பனைமரங்கள்ங்க. பாக்குற இடத்துல எல்லாம் வந்து பனைமர காடுகளா தான் இருக்கு. ஸோ அங்கங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சில தென்னைமர தோப்புகள் இருக்கு அங்க சின்ன சின்னதா. ஸோ இப்போ வந்து நம்ம கல்லாமொழி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். திருச்செந்தூர்ல இருந்து குலசேகரப்பட்டினம் போற வழியில. நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் வந்தோம் இல்லையா? ஸோ அந்த ரூட்ல வந்து அது இன்னுமே வந்து சீ ஷோர் பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய உப்பளங்களை பார்க்க முடிஞ்சு. உப்பு எடுப்பாங்க இல்லையா கடல் நீர்ல இருந்து? ஸோ அந்த ஏரியாக்கள் எல்லாம் வந்து நான் நிறைய கிராஸ் பண்ணேன். நீங்க இன்கேஸ் பழைய வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நான் சென்னைங்கிற பாருங்க ஹோசூர்ல இருந்து நம்ம திருச்செந்தூர் வந்த எஸ்சிடிசி பஸ்ல நம்ம அந்த உப்பளங்கள் எல்லாம் தாண்டி தான் டிராவல் பண்ணிருப்போம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அந்த டிராவல். ஸோ பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ இப்போ பார்க்கறது வந்து இங்க திருச்செந்தூர்ல இருந்து குலசேகரப்பட்டினம் போற வழியில ஒரு அனல் மின் நிலையமும் என்னமோ கட்டிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து எல்என்டியோ ஏதோ ஒரு கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் வந்து இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்க. ஸோ செம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க.
நாம திருச்செந்தூர்ல இருந்து ஆல்மோஸ்ட் குலசேகரப்பட்டினம் பக்கத்துல ரீச் ஆயாச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் நம்ம குலசேகரப்பட்டினம் ரீச் ஆக. இங்க ஆர்ச்ல போட்டிருக்காங்க பாருங்க, குலசை முத்தாரம்மன் டெம்பிள் போறதுக்கான டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மெயின் ஹைவேல இருந்து குலசேகரப்பட்டினம் கட் ஆகிறதுக்கான ஜங்ஷன் வந்தாச்சு. ஸோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர்ல இருந்து குலசேகரப்பட்டினம் வர்ற வழியில ஃபுல்லாவே வந்து லேண்ட்ஸ்கேப் ஒரே மாதிரி தாங்க. அங்கங்க குட்டி குட்டி கிராமங்கள், அதுக்கப்புறம் நிறைய பனைமரக்காடுகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கங்க கிராமங்களுக்கு பக்கத்துல இந்த மாதிரி தென்னை தோப்புகளும் இருக்கு. சூப்பரா இருக்குங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தென் தமிழகத்துல நம்ம டிராவல் பண்றது சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். ரொம்ப ரொம்ப யுனிக் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன், லைக் திருச்செந்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி சைடுலாம் வந்து நிறைய பனை மரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியல் டைம்ல நம்ம டிராவல் பண்ணும்போது பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா நிறைய இந்த பனங்கற்கண்டு, பனவெல்லம் அதெல்லாம் வந்து இந்த ரீஜியன்ல தான் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை நேர்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா அவ்வளோ பனைமர காடுகள் செம சூப்பரா இருக்குங்க. ஸோ நாம இப்போ குலசேகரப்பட்டினம் கிராமத்துக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஸோ கிராமம் ஒரு பக்கமும், அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனா குலசேகரப்பட்டினம் கோவில் இருக்கு. டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, குலசேகரப்பட்டினம் திருக்கோவில் போற வழி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கங்க உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா குலசேகரப்பட்டினம் வந்து ஃபேமஸ் கோவில் இல்ல, அதனால நிறைய பக்கம் டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இதே ரூட்டு தான் வந்து மணப்பாடு போறதுக்கும் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்ல. எல்லாமே ரெண்டுமே பக்கத்துல தான் இருக்கும். திருச்செந்தூர்ல இருந்து குலசேகரப்பட்டினம் பாத்தீங்கன்னா ஒரு 15 to 16 கிலோமீட்டர்ஸ், மணப்பாடு வந்து 18 கிலோமீட்டர்ஸ். குலசேகரப்பட்டினத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். இன்ஃபேக்ட் நம்ம குலசேகரப்பட்டினம் பீச் இருக்கு இல்லைங்களா, அங்கிருந்து நம்ம பார்த்தாவே மணப்பாடு அந்த டவுனும் அங்க இருக்கிற சர்ச் அதெல்லாமே தெரியும். அந்த ஃபிஷிங் ஹார்பரு, மீன்பிடி கிராமங்கள் இதெல்லாமே வந்து குலசேகரப்பட்டினம் பீச்சில் இருந்தே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாங்க, எல்லா சூப்பரா இருக்கும் அந்த இடமே ஃபுல்லா. ஸோ குலசேகரப்பட்டினம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னா தசரா ஃபெஸ்டிவல் தான். நவராத்திரி டைம்ல நடக்கிற தசரா ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம மைசூர், கர்நாடகா மைசூர்ல நடக்கும் இல்லைங்களா தசரா ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமஸ் தசரா ஃபெஸ்டிவல் இந்தியாலனா அது நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில்ல நடக்கிற தசரா பண்டிகை தான். அவ்வளவு மக்கள் வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். குலசேகரப்பட்டினம் கிராமத்து வழியா டிராவல் பண்ணும்போது நிறைய நம்ம ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸை பார்க்க முடியுதுங்க. அந்த பழைய காலத்து ஓட்டு வீடுகள் இருக்குல்ல, ஸோ மச்ச வீடுன்னு சொல்லுவாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து மச்ச வீடுகள்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலேயே பாத்தீங்களா ஒரு ஃப்ளோர் வச்சு வீடு கட்டி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து லைம் ஸ்டோன்ல கட்டின வீடுங்க, அதாவது சுண்ணாம்பு கல்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுல கட்டின வீடுகள். இந்த செவறுகள் எல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப நிறைய பக்கம் அந்த வீடுகள் பார்க்க முடியறது இல்ல, லைக் மத்த தமிழ்நாட்டுல இருக்கிற கிராமங்கள்ல. இங்க தென் தமிழகத்துல இருக்கிற கிராமப்புறங்கள்ல இன்னுமே வந்து அந்த வீடுகள் உபயோகத்துல இருக்கு. பட் இங்கேயுமே வந்து பழைய வீடுகள் எல்லாம் இந்த மாதிரி கான்கிரீட் வீடுகளா மாறிட்டு இருக்குங்க, மத்த ஏரியால இருக்கிற மாதிரியே. அப்கோர்ஸ் நம்ம ரெனோவேட் பண்ணி தான் ஆகணும். பட் சில வீடுகளை ஒரு ஞாபகத்துக்காவது நம்ம வச்சுக்கலாம் இல்லையா, புராதன சின்னங்களா நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அந்த காலத்துல வீடுகள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்கு அடுத்து வர சந்ததியினருக்கு. இன்ஃபேக்ட் நமக்கே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பழைய வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு மறந்துரும். ஸோ அதுக்கு நம்ம அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி வீடுகள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இங்க பாருங்களேன், ரோடுகள் ரெண்டு சைட்லயுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய மச்ச வீடுகள் இருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்ச மாதிரி. வெரி நைஸ், ரொம்ப ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்சஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்பதான் கிராமங்கள்ல இந்த அளவுக்கு பழைய காலத்து வீடுகள் இருக்கிறத பாக்குறது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ நம்ம குலசேகரப்பட்டினம் கிராமத்தையும் தாண்டி கோவில் பக்கத்துல வந்தாச்சு, பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. வாங்க இறங்குறதுக்கு ரெடி ஆகலாம். நிறைய பக்தர்கள் இருக்காங்க பாருங்க, ஃபுல்லா ரெட் அண்ட் ரெட்ல. ஸோ வாங்க, மக்கள் இறங்கிட்டு இருக்காங்க, நாமளும் இறங்குவோம்.
நம்ம குலசேகரப்பட்டினம்க்கு தசரா டைம்ல, அதாவது நவராத்திரி டைம்ல திருச்செந்தூர் உடன்குடியில் இருந்தெல்லாம் வந்து சிறப்பு பேருந்துகள் இயக்குறாங்க. ஸோ 62Bன்னு ஒரு டவுன் பஸ் வந்து வந்திருக்கு குலசேகரப்பட்டினம்க்கு, சிறப்பு பேருந்தா. நிறைய பக்தர்கள் வராங்க. தசரா பண்டிகைக்கு மாலை போடுவாங்களா, இங்க வந்து மாலை போட்டுட்டு விரதம் இருந்து அதுக்கப்புறம் நவராத்திரி டைம்ல ஒரு பெரிய விசேஷம் நடக்கும். மைசூர் தசராக்கு அப்புறம் வந்து குலசேகரம் தசரா பண்டிகை ரொம்ப சிறப்பானது. குலசேகரப்பட்டினம் தசரா பண்டிகை, அதுக்கு நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க பாருங்க. ஸோ தசரா டைம்ஸ்ல வந்தா உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனை இல்லைங்க. நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ் ஓடுது திருச்செந்தூர் உடன்குடியில் இருந்தெல்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்செந்தூர்ல இருந்து குலசேகரப்பட்டினம் கோவில் பஸ் ஸ்டாப் ரீச் ஆயாச்சுங்க. நாம திருச்செந்தூர்ல இருந்து 2 ஆப்ஷன் இருக்குங்க. உவரி வழியா போற பஸ்ஸஸும் வந்து குலசேகரப்பட்டினம் வருது. திருச்செந்தூர்ல இருந்து உவரி வழியா போற பஸ்ஸஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டவுன் பஸ்ஸஸும் இருக்கு குலசேகரப்பட்டினத்துக்கு. நாம வந்தது ரெட் கலர் டிஎன்எஸ்டிசி பஸ். ஸோ சூப்பராக திருச்செந்தூர் கிராம பகுதிகள் வழியா வந்த இந்த டிராவல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ டிராவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் குலசேகரப்பட்டினம்ங்க. See you.